Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கயல் சீரியல் முடிய போகுதா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானுமே உங்ககிட்ட அப்டேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கயல் சீரியல் இப்போதைக்கு முடியாது. சன் டிவிலே பார்த்தீங்கன்னா டாப் 3 சீரியல்ஸில் வந்துட்டு இருக்க சீரியலை எப்படிங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா சடனாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் அப்கமிங்கில் வரப்போகுது. இதை பார்த்த உடனே எனக்குமே டவுட் ஆயிடுச்சு, என்ன கயல் சீரியல் உண்மையிலேயே முடிய போகுதா, ஸ்டோரி என்ன திடீர்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ராக்கை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நடித்த ஆக்டர்ஸ் வந்து சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்தோன்னே நம்ம இவ்வளவு நாள் கயல் சீரியலில் இந்த ஒரு ட்ராக் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக நம்ம கயல் சீரியலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், தேவியோட ப்ரெக்னன்சி எபிசோடுக்காக தானே. ஸோ அது கூடிய சீக்கிரம் கயல் சீரியலில் வரப்போகுது. ஆக்சுவலாக அவங்க என்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, தேவி பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. ஷூட்டிங்கில் வந்து கீழே விழுந்த சேஃப்டிக்கு பெட் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெட்டில் வந்து அவங்க விழுந்திருந்தாங்க. ஸோ இது மூலமாகவே தெரிய போகுது கூடிய சீக்கிரம் கயல் சீரியல் அவங்க கீழே விழுக போகிறாங்க போல், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் ஸ்டார்டிங்கில் 1 or 2 months பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க. இன்னமுமே அந்த ட்ராக்கை வந்து மூவ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ரசிகர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, மற்ற ட்ராக்குக்கெல்லாம் ஒரு முடிவு வருது, இதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி. இப்போ கூடிய சீக்கிரம் அதுக்குமே முடிவு வரப்போகுது. ஸோ கயல் அண்ட் எழில் மேரேஜ்க்கு எவ்வளவு நாள் இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி சீரியலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அன்புசாலினி மேரேஜும் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதையுமே சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சு மேரேஜை முடிச்சிட்டாங்க. ஏன் திடீர்னு ட்ராக் இவ்வளோ வேகமாக முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. திருமுருகன் சாரோட சீரியல் இந்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி அவரே அப்டேட் கொடுத்துருந்தாரு. அவரோட சீரியல் எப்பயுமே 7:30 தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஒருவேளை கயல் சீரியலில் முடிச்சுட்டு அவரோட சீரியலை கொண்டு வர ஐடியாவில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வருது. என்னதான் ஒரு சீரியல் நம்பர் 1 இருந்தாலும் அதுக்கு முடிவு ஒரு நாள் வந்து தானே ஆகணும். அது மாதிரி வரப்போகுதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கயல் சீரியலோட அப்கமிங் இந்த ட்ராக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.